Hello my dear 12th standard buddies. So நம்ம இன்னைக்கு chapter 10ல one of the important concept பார்க்க போறோம், private and public data members. So இதுதான் உங்களுடைய 10th chapterல last topic, private and public data members. So private and public னா என்னன்னா நம்ம class concept ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, கிளாஸுக்குள்ளார இருக்கிற access specifiers அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, access specifiers இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், private and public. ப்ரைவேட்னு ஒரு access specifier and publicனு ஒரு access specifier. ஓகேவா, அப்போ இந்த access specifierனால என்ன யூஸ் அப்படின்னாக்கா, ஒரு கிளாஸுக்குள்ளார என்னால் அந்த ஒரு access permission, ஒரு வேரியபிள்கான access permission வந்து கொடுக்கறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், access of permission of data members அப்படின்னு சொல்கிறோம். அப்போ data members இந்த nothing but நான் என் கிளாஸுக்குள்ளார ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏங்கிறது கிளாஸ் டேட்டா மெம்பர். அந்த கிளாஸ் டேட்டா மெம்பரை என்னால் எதுக்குள்ளார யூஸ் பண்ணிக்க முடியும், எங்கே வரைக்கும் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க முடியும், இது வரைக்கும் தான் அலவுடு, இதுக்கப்புறம் அலவுடு கிடையாது. அப்படி நம்ம ஒரு ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு வேரியபிளை which are defined inside the class, கிளாஸுக்குள்ளார ஒரு வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா in public by default. அது எப்படின்னா பப்ளிக்காக டிஃபால்ட்டாக பப்ளிக்னு. ஓகே, அதாவது பாருங்கள், பப்ளிக்கில் இன்ட்டு ஏ இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக இன்ட்டு ஏன்னு கொடுக்குறேன் கிளாஸுக்குள்ளார. அப்போது இது பை டிஃபால்ட் என்னவா அக்செப்ட் ஆகும், பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையராக அக்செப்ட் ஆகும். அப்போது இந்த பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையராக நான் டிஃபால்ட்டாக அக்சஸ் ஆகிற அந்த வேரியபிளை என்னுடைய ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் வேரியபிள் கேன் பி அக்சஸ் எனிவேர் இன் த ப்ரோக்ராம் யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டர் மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த வேரியபிளை எங்கே வேணாலும் நான் அக்சஸ் பண்ணிக்கலாம் என் ப்ரோக்ராம்குள்ளார. A variable prefixed with a double underscore becomes private in nature. ஒரு வேரியபிள் ப்ரிஃபிக்ஸ்டு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோரோடு இருக்குது அப்படின்னா அது என்ன வேரியபிளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட்டில் இருக்கும். அப்போ ப்ரைவேட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸுக்குள்ளார மட்டும்தான், அதாவது என் ப்ரோக்ராம் இதிலிருந்து இது வரைக்கும் என் ப்ரோக்ராம் இருக்குது, இதில் கிளாஸ் இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டாப் ஆகுது. அப்போது இந்த கிளாஸுக்குள்ளார மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர கிளாஸை விட்டு வெளியில் என்னால் என்ன பண்ண முடியாது, ப்ரைவேட்டான வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுவே பப்ளிக்கான வேரியபிள்ஸை இந்த ப்ரோக்ராம் மொத்தமும் நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் இந்த சென்ஸ் இப்படி, இந்த அண்டர்ஸ்கோர் ஒரு டேஷ், ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். ஸோ அப்போ ப்ரைவேட் என்னும் போது டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் என்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டேரெக்டாகவே கொடுத்தாக்கா அது பப்ளிக் அக்சஸ். கிளாஸுக்குள்ளார ஒரு வேரியபிளை நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின் போது அது பப்ளிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அப்போ இந்த பப்ளிக்கை என்னால் இங்கேருந்து என்டையராக இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதுவே ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கிளாஸுக்குள்ளார மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும், கிளாஸை விட்டு வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பாருங்கள், கிளாஸ் சாம்பிள். அப்போ சாம்பிளுங்கிறது என்னது, என்னுடைய ப்ரோக்ராமுடைய தட் இஸ் கிளாஸோடைய நேம். டெஃப் இனிட், இனிட்டுங்கிறது என்ன, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டாக ஃபங்க்ஷன்னு தெரியும் சரியா. அப்போது இதுக்குள்ளார ரெண்டு வேரியபிள்ஸை நான் பாஸ் பண்ணுறேன், செல்ஃபுங்கிறது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஸோ செல்ஃப் டாட் n1 அதை நான் n1 கொடுக்கறத செல்ஃப் டாட் n1க்கு அசைன் பண்ணுறேன். அடுத்தது n2, இங்கே பாருங்கள், செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் n2ன்னும் போது இந்த n2ங்கிறது என்னது, ப்ரைவேட் வேரியபிள், இந்த n1ங்கிறது என்னது, பப்ளிக் வேரியபிள் சரிங்களா. டிஸ்பிளே ஆஃப் செல்ஃப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன், டிஸ்பிளே ஃபங்க்ஷனை. அப்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன கால் ஆகும்னா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எனக்கு இந்த இடத்துல வந்து கால் ஆகும், ஏன்னா டிஸ்பிளேங்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஓகே, செல்ஃப் ஃபங்க்ஷன். பிரிண்டில் கிளாஸ் வேரியபிள் self1, ஓகே, அண்ட் கிளாஸ் வேரியபிள் self2. இப்போ இதில் சாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, தட் இஸ் கிளாஸ் நேமு. அப்போ எஸ்ஸுங்கிறது உங்களுக்கு என்னன்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 12 n1ல் இருக்கும், ஸோ n1ல் 12, இந்த 14 n2ல் இருக்கும், ஸோ n2ல் 14. அப்போது n1ல் இருக்கிற 12 செல்ஃப் டாட் n1க்கு அசைன் ஆகும், n2ல் இருக்கிற 14 அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர், ஓகேவா, செல்ஃப் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் n2ல் இருக்கும். அப்போ இது பப்ளிக் டேட்டா வேரியபிள், இது ப்ரைவேட் டேட்டா வேரியபிள். ஓகேவா,
இப்போ பாருங்கள், டிஸ்பிளே பண்ணியாச்சு. இதை போய் கால் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் வேரியபிள் செல்ஃப் 1ல் என்ன இருக்கோ அது எனக்கு 12ன்னு பிரிண்ட் ஆகும். கிளாஸ் வேரியபிள் 2 14ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? அடுத்தது வேல்யூவில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போது என்ன அவுட்புட், இது கிளாஸோட முடிஞ்சிருச்சு. கிளாஸுக்கு வெளியே நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அவுட்புட் பாருங்கள். இந்த அபவ் ப்ரோக்ராம் there are two class variables n1 n2 ரெண்டு கிளாஸ் வேரியபிள் இருக்குது, டிக்ளேர் பண்ணியிருக்கோம். n1 நம்ம என்னென்னு பண்ணுறோம், பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். n2 ப்ரைவேட்டாக டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து. இப்போ டிஸ்பிளே மெத்தடு கொடுக்கும்போது 2 வேரியபிள்ஸ் பாஸ் ஆகுது. எப்படி அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் வித்தின் அ கிளாஸ் வில் சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பிளேட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார இருக்கிறது கிளாஸுக்குள்ளார இருக்கிறது நல்லாவே டிஸ்பிளே ஆகும். சரியா? Because in this case n2 can be method defined inside the function. n2 வந்து inside the function குள்ளார கொடுக்கிறோம். When we try to the value to access n2 from outside the function, இப்போ நான் வெளியில பாருங்க, இங்கே ஒரு print statement யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து inside the கிளாஸுக்குள்ளார, ஆனால் இது outside the கிளாஸுக்குள்ளார யூஸ் பண்ணுறேன். எனக்கு அப்போ என்ன அவுட்புட் வரும், அது கண்டிப்பாக என்ன ஆகாது, outside private variable. n2ங்கிறது உங்களுக்கு private variable, அது கண்டிப்பாக outside the class access ஆகாது. ஸோ உங்களுடைய அவுட்புட்டை மட்டும் பாருங்கள். கிளாஸ் வேரியபிள் 1 12, கிளாஸ் வேரியபிள் 2 14 வந்துருச்சுங்களா? இந்த கிளாஸ் வேரியபிள் இது கிளாஸுக்குள்ளார இருக்குது. ஸோ கிளாஸ் வேரியபிள் 1 12, கிளாஸ் வேரியபிள் 2 என்னது 14 வந்துருச்சுங்களா? டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் வச்சு வந்துருச்சு. ஆனால் இது அவுட் சைட் த கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போது வேல்யூ 1 = என்ன வரணும், எனக்கு 12 வரணும். 12 வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. வேல்யூ 2 ஈக்குவல் டு எஸ் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் n2. அப்போ n2ங்கிறது என்ன வேரியபிள், உங்களுக்கு ப்ரைவேட் வேரியபிள், இது பப்ளிக் வேரியபிள். அப்போது இந்த பப்ளிக் வேரியபிள் மட்டும் எனக்கு 12ங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. ப்ரைவேட் வேரியபிள் எனக்கு ஏன் அக்சஸ் ஆகலை பாருங்கள். ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால், இங்கே அவுட்புட் எரர் அடிக்குது. பிரிண்டில் இந்த லைனில் சாம்பிள் ஆப்ஜெக்ட் நோ ஆட்ரிபியூட், இது வந்து ப்ரைவேட் வேரியபிள். இட் கேனாட் பி ஆக்சஸ் அவுட் சைட் த கிளாஸ். அப்போது டபுள் அண்டர்ஸ்கோர் n2ங்கிறத ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வேல்யூ 2 ஈக்குவல் டு 14 வர்றது வரலை. ஏன்னா அதை அவுட் சைட் த கிளாஸ் என்னால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். நவ் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு ஏரியாவும் இது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? சேம் கான்செப்டில் கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதில் பை டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸ் வச்சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சோ பார்த்துருக்கோம். ஸோ சேம் லைக் தட், அதே மாதிரி தான். பைக்கான வேல்யூஸ் உங்களுக்கு பிஐயில் ஸ்டோர் ஆகிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டாரோடைய ஃபங்க்ஷன் இதில் ரேடியஸை பாஸ் பண்ணுறோம். ரேடியஸு செல்ஃப் டாட் ரேடியஸ்க்கு அசைன் ஆகுது. டிஃப் ஏரியாவை டிஃபைன் பண்ணுறோம். இப்போது ரிட்டன் சர்க்கிள் டாட் பிஐ, அதுக்குள்ளார ரேடியஸை இன்ட்டு 2, அப்போ ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லைங்களா? அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் செல்ஃபு, அதுக்குள்ளார நான் டிஃபைன் பண்ணுறேன் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான வேல்யூ என்னவோ ரிட்டன் பண்ணுறேன். இதையும் ரிட்டன் பண்ணுறேன். இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் பண்ணுறேன். இதையும் ப்ராசஸ் பண்ணிட்டு ரிட்டன் பண்ணுறேன். இப்போ ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ் என்ட்ரு பண்ணுறது எதில் ஸ்டோர் ஆகும், ஆரில் ஸ்டோர் ஆகும். சரியா? சி ஈக்குவல் டு சர்க்கிள் ஆர். அப்போது சர்க்கிள் ஆர்ன்னும் போது இந்த சர்க்கிள் ஃபங்க்ஷன் இதுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு என்னன்னா சி, சர்க்கிள் ஆஃப் ஆர். அந்த ஆரை இதுக்குள்ளார பாஸ் பண்ணுறேன். அப்போது இது டைரெக்டாக போய் எனக்கு சர்க்கிள் ஆஃப் ஆர் அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக டைரெக்டாக எனக்கு என்னது, இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுது. ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் மூலமாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த ரேடியஸ் ஆரில் எனக்கு யூசர்கிட்டேருந்து என்ன கெட் பண்ணணும் அந்த வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் ஆகும். அது செல்ஃப் டாட் ஆரில் எனக்கு என்ன ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டோர் ஆகிட்டு ஏரியா. இப்போ இந்த ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் சி டாட் ஏரியான்னும் போது த ஏரியா ஈக்குவல் டு சி டாட் ஏரியா எங்கே இருக்குது, உங்களுக்கு இந்த இடத்துல ஏரியாங்கிற நேம் இருக்குது. ஸோ அப்போ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி செல்ஃப் ரேடியஸோட வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் ரிட்டன் வேல்யூ என்னவோ திரும்ப இந்த இடத்துல ரிட்டன் பண்ணிடும் கால்குலேட் பண்ணி. ஏன்னா இதில் ரிட்டன் வேல்யூஸில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு சி டாட் ஆப்ஜெக்ட் டாட் சர்க்கம்ஃபரன்ஸோடைய ஃபங்க்ஷனை நான் அக்சஸ் பண்ணுறேன். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் போய் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளார இருக்கிற 2 இன்ட்டு சர்க்கிள் டாட் பிஐ டாட் சர்க்கிள் டாட் பிஐன்னும் போது இந்த ரேடியஸ் இதுக்கு அசைன் ஆகும். சரிங்களா? இது அசைன் ஆகிட்டு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ திரும்ப எனக்கு இதே இடத்துல வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ பாருங்கள், இதோட அவுட்புட் என்டர் ரேடியஸ் 5ன்னு என்டர் பண்ணுறேன். அந்த 5 தான் இந்த ரேடியஸில் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த 5 தான் செல்ஃப் டாட் ரேடியஸ்க்கு இருக்குது. அப்போது சர்க்கிள் டாட் பிஐன்னும் போது 3.14 5 இன்ட்டு 5 இதை மாதிரி ப்ராசஸ் பண்ணி இதோடைய அவுட்புட் ஏரியா 78.5 எனக்கு கிடச்சிருச்சு. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னாக்கா, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கானது 2 இன்ட்டு சர்க்கிள் டாட் பை 3.14 and then into self dot radius 5 இதெல்லாமே ப்ராசஸ் ஆகி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு 31.40002 அப்படிங்கிறது அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு calculating circumference of a circleக்கான அவுட்புட். ஓகே, ஃபைன். நவ் லாஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு மெனு ட்ரிவன். ஸோ மெனு ட்ரிவன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, சிம்பிளான கான்செப்ட் தான். நம்மளுடைய மெனு கார்டு பார்த்துருக்கீங்களா? மெனு கார்டு பார்த்துருக்கீங்களா? இதோட அவுட்புட் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு போடல, ஜஸ்ட்டு சிம்பிளாக மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுடைய புக்கில் நீங்கள் பாருங்கள். அதாவது மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் தட் கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் அ புக் அவைலபிள் இன் யோர் ஸ்கூல் லைப்ரரி. நம்மளுடைய ஸ்கூல் லைப்ரரியில் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நான் மெனு ட்ரிவனில் 1 by 1 போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அதில் ஃபஸ்ட்டு அவுட்புட் எனக்கு எப்படி வருதுன்னா, அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மாடுலஸ் அண்ட் லைக் வேறு ஏதாவது ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் 1ன்னு பண்ணால் எனக்கு அடிஷனுக்கான கோடிங் தனியாக அதுக்கான கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். 2ன்னு கொடுத்தா சப்ராக்ஷனுக்கான கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். என்டர் யுவர் சாய்ஸ், யூசருடைய சாய்ஸை என்டர் பண்ணால் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட சேம் லைக் தட். உன்னுடைய புக்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஆத்தர் நேம் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். அது ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கோடிங். சரிங்களா? கிளாஸ் லைப்ரரி, லைப்ரரிங்கிறது என்னுடைய கிளாஸ் நேம். கன்ஸ்ட்ரக்டருடைய ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது, ஆத்தர் நேமும் இதுவும். கெட் டேட்டாவில் செல்ஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கொடுக்கும்போது டிஸ்பிளே பண்ணுறது செல்ஃபாக கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், புக் நேம் யூஸர்கிட்டேருந்து என்ட்ரு பண்ணுறத புக் நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? செல்ஃப் புக் நேமில். அதே மாதிரி யூஸர்கிட்டேருந்து என்ட்ரு பண்ணுற ஆத்தர் நேமை செல்ஃப் ஆத்தர் நேமில் கொடுக்குறேன். அது எல்லாமே பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது. யூஸர்கிட்டேருந்து சாய்ஸ் ஈக்குவல் டு எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது. சிஹெச் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? ஸோ ஆட் நியூ புக், டிஸ்பிளே புக். நான் ஒரு புக்கை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதை என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறது டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அப்போ என்னுடைய சாய்ஸ் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, லைப்ரரியில் போய் எனக்கு கால் ஆகும். ஸோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி என்டர் யோர் நேம், அதாவது யூசருடைய நேம் என்னவோ, தட் இஸ் என்டர் பண்ணுற புக்கோடைய நேம் என்னவோ அந்த புக் நேமும் ஆத்தர் நேமும் எனக்கு என்டர் ஆகி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இல்லையா, எனக்கு ரெஸ்பான்ஸ் 2ன்னு கிடச்சிது அப்படின்னா, தட் இஸ் டிஸ்பிளே புக்ஸ். எத்தனை புக்ஸ் இருக்கோ அது ஃபார் எக்ஸ் இன் புக்ஸில் எத்தனை புக்ஸ் இருக்கோ அது எப்படியே எனக்கு என்னாகும், டிஸ்பிளே ஆகும். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், 1 2 இல்லாமல் 3ன்னு பை சான்ஸ் கொடுக்குறேன்னாக்கா, தெரியாமல் டூ யூ வாண்ட் டு எக்ஸிட் ஆர் இல்லைனா டூ யூ வாண்ட் டு கண்டினியூ, இல்லைனா பிரிண்டில் இன்வாலிடுன்னு கேட்கும். கேட்டதுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னாக்கா, எஸ் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு புக் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா, நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனை புக்ஸ் வேணாலும் டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும்போது எஸ்ன்னு கொடுக்கும்போது மறுபடியும் என்ன ஆகும், ஆட் நியூ புக்ஸ்ன்னு வரும். அப்போது டிஸ்பிளே நியூ புக்ஸ்ன்னு வரும். ஆட் நியூ புக்ஸில் நீ 1ன்னு கொடுத்தா புக்ஸை ஆட் பண்ணலாம், நோன்னு கொடுத்தாக்கா டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிட் ஆகி வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது இதில். சிம்பிளாக ஜஸ்ட்டு நம்ம புக்ஸ் நேம், லைப்ரரியில் இருக்க புக்ஸ் நேம் 1 2 இருக்காது, நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த எல்லா புக்ஸையும் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாய்ஸ். இதை தான் இந்த ப்ரோக்ராமை தான் என்னன்னு சொல்கிறோம், மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆட் நியூ புக், டிஸ்பிளே நியூ புக். இதில் நான் என்டர் யோர் சாய்ஸ் 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், 1க்கான கோடிங்காக எக்ஸிக்யூட் ஆகும். என்டர் நியூ புக், ப்ரோக்ராமிங் இன் C++, அதோடைய ஆத்தர் நேம் கண்ணன். டு யூ வாண்ட் டு கண்டினியூ, எஸ். மறுபடியும் ஆட் நியூ புக்ஸ், டிஸ்பிளே புக்ஸ், இது ரெண்டும் வரும், டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் நான் என்ட்ரு 1ன்னே கொடுத்தனாக்கா எனக்கு என்ன ஆகும்னாக்கா நியூ புக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான கோடிங், என்டர் புக் நேம், ஆத்தர் நேம் கேட்கும். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ, எஸ். இது மாதிரி கீப் ஆன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எஸ்ன்னு கொடுத்து ஒரு 10 புக்கை கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணதை 2ன்னு கொடுத்தீங்கன்னா புக்ஸ் எத்தனை இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி உங்களுடைய புக்கில் ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது லாஸ்ட் ப்ரோக்ராம். உங்களுக்கு ப்ரோக்ராம் டு அக்செப்ட் அ ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப் அப்பர் கேசஸ், லோவர் கேசஸ், வவல்ஸ், கான்சனன்ட். எத்தனை நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, எத்தனை லோவர் கேஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட் இருக்குது, எத்தனை ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் என்னுடைய ப்ரோக்ராமே. ஸோ இதுலேயும் நான் கன்ஸ்ட்ரக்டார் வச்சுருக்கேன் பாருங்கள். கிளாஸ் ஸ்ட்ரிங்குங்கிறது என்னுடைய கிளாஸோட நேம். கன்ஸ்ட்ரக்டார் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு அப்பர் கேஸு, லோவர் கேஸு, வவல்ஸு, கான்சனன்ஸு, ஸ்பேஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு 0 தான் இருக்கும். இன்னும் நான் என்ட்ரே பண்ணலை. இதுதான் செல்ஃப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறேன் செல்ஃப்குள்ளார. ஓகே, இப்போது என்ட்ரு த ஸ்ட்ரிங் எதில் ஸ்டோர் ஆகும்னா செல்ஃப் ஸ்ட்ரிங். அப்போ அந்த செல்ஃப் ஸ்ட்ரிங் தான் உங்களுக்கு என்ன, நீ என்ட்ரு பண்ணுற ஸ்ட்ரிங். ஓகே, இதில் பாருங்கள் அப்பர் கேஸை டிஃப் பண்ணியிருக்கேன். அப்போது CH in self dot string கொடுத்துருக்கேன். அப்பர் கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒன்று ஆட் பண்ணணும். இஃப் அப்பர் கேஸ் இஸ் தேர், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன் இல்லைங்களா, அதில் ஒன்றுன்னா செக் பண்ணி பார்க்கும். அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா அப்பர் கேஸில் ஒன்று ஆட் பண்ணும், லோவர் கேஸ் இருந்ததுன்னா லோவர் கேஸில் ஒன்று ஆட் பண்ணும். வவல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா AEIOUவில் வவல்ஸ் ஒன்று ஆட் பண்ணும். கான்சனன்ஸு இதை தவிர கான்சனன்ஸில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இங்கே AEIOU கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் கான்சனன்ஸில் உட்காந்து பி பி அப்படி இல்லைன்னா சி சி இப்படி நம்ம உட்காந்து இசட் வரைக்கும் கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் CH in ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது CH not in, இதை தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கான்சனன்ஸில் போய் ஆட் ஆகும். அடுத்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம எப்படி கொடுக்கணும்னா, அப்போ கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னால் ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்பேஸில் ஆட் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் செல்ஃப் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா, இது டேரெக்டாக போய் டிஃப் எக்ஸிக்யூட்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே போய் எக்ஸிக்யூட் ஆகும். கெட் ஸ்ட்ரிங்கில் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், செல்ஃப் டாட் அப்பர். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் எனக்கு அப்பர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். லோவர்னு கால் பண்ணும்போது தான் லோவர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். வவல்ஸ் கால் பண்ணும்போது வவல்ஸுடைய ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்பேஸை கால் பண்ணும்போது ஸ்பேஸுடைய ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஹியர் ஸ்பேஸோட ஃபங்க்ஷன். அண்ட் கான்சனன்ஸ் கால் பண்ணும்போது கான்சனன்ஸோடைய ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அட் லாஸ்ட் டிஸ்பிளேன்னு காமிக்கும் போது டிஸ்பிளேயோட ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதும் அப்பருடைய லெட்டர்ஸ் என்ன இருக்குது ஆல்ரெடி இங்கே கவுண்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அப்பரோட லெட்டர்ஸ், லோவரோட லெட்டர்ஸ், வவல்ஸ், கான்சனன்ட், ஸ்பேஸ் இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், கவுண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் இட் இஸ் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். செல்ஃப் டாட் அப்பர், செல்ஃப் டாட் லோவர், செல்ஃப் டாட் வவல்ஸ், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள், என்டர் அ ஸ்ட்ரிங், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதில் 5 அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 5 அப்பர் கேஸ் லெட்டர். அப்போ 24 லோவர் கேஸ் லெட்டர் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே ELCOME, இந்த O EARN, இந்த OMPUTER, இந்த சிலேருந்து E வரைக்கும் மொத்தமாக 24 லோவர் கேஸ் இருக்குது. வவல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E, O, E, O, E, A, O, U, E, I, E, E. ஸோ மொத்தம் 13 வவல்ஸ் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே வவல்ஸை விட்டுட்டு மீதி எல்லாம் கான்சனன்ஸ். ஒயிட் ஸ்பேஸ் எத்தனை இருக்குது, எம்டியாக இருக்கிற 1 2 3 4. ஸோ 4 ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ப்ரோக்ராம். அண்டு இதோட உங்களுக்கு சாப்டர் 10 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம DBMS கான்செப்ட் உள்ள போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸு. ஸோ ரிமைனிங் வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். அப் டு திஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன். ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு டீட்டெயில் தான் இருக்குது. மீதி வந்து காமனாக ஏதாவது ப்ரோக்ராம் கேட்பாங்க. லைக் using with the menu driven program you can find the product of the items அந்த மாதிரி. அப்படி இல்லைனாக்கா லைக் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, சர்க்கம்ஃபரன்ஸு, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃபராக லைக் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி ஒரு சில குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு மெட்டீரியல் கைடு வச்சுருந்தீங்கனாலும் பாருங்கள், இல்லைனா நீங்கள் நெட்டில் கூட போட்டிங்கன்னா கூட பைத்தான் ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ ப்ரோக்ராமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் இந்த சாப்டருக்கு மட்டும். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.
we'll discuss in next class. Thank you.